வேமா பண்ணுங்கம்மா. வேமா குழம்பு வைக்கணும்ல, பிள்ளைங்களாம் பசிக்குதுன்னு வந்துருவாங்க. அம்மா அந்த நறுக்கியாச்சுமா, கழுவிட்டு குழம்பு வைக்கிறதாம்மா வேலை. சரிம்மா, தம்பி எங்கம்மா? ஆமாம்மா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். எங்க தம்பி ஆளையே காணா? ஆமாம்மா, அவனுக்கு ஒரு வாரம் லீவ் விட்டுருக்காங்கம்மா. அதாம்மா எப்பயாதானே வரையான், போய் தோட்டத்தை போய் பார்த்துட்டு வாடா சொல்லி நான் தான் அனுப்பி வச்சேம்மா. சரிம்மா. அப்புறம் என்னம்மா, பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்களா, இன்னும் பார்க்க ஆரம்பிக்கலையா? ஆமாம்மா, பார்த்துட்டு தாம்மா இருக்கேன். இன்னும் நல்ல இடம் அமைய மாட்டேங்குதுமா. சரிம்மா, அவனுக்கு நேரம் வரப்ப கரெக்டா அமையுமா. சரிம்மா, நான் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டேன். நீங்க குழம்பு மட்டும் வச்சிருங்க, நான் அப்பா போய் பார்த்துட்டு வரேன். பிள்ளைங்களே என்ன பண்றாங்கன்னு தெரியல, அவங்களையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் பார்த்துட்டு வரேம்மா. அப்பா வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லைம்மா, நானும் பார்த்துட்டு வரேம்மா. சரிம்மா, நான் பார்த்துக்கிற வேலையை நீங்களே எப்பயாவது ஒரு நாள் தான் வீட்டுக்கு வரீங்க, உங்களே வேலை வாங்கிட்டு இருக்கேன். சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. சரி, வேமா குழம்பு வைப்போம். கூட்டிட்டு வந்த வெளியிலே நம்ம விளையாடலாம்ல. இப்போ உனக்கு ஒண்ணு காட்டுறேன், அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லு. என்ன காட்ட போறா? நம்ம கிட்ட இல்லாதியா காட்டிட போறா? ஈபு, இங்க பாரு, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இங்க பாரு, இது என்ன லஞ்ச் பாக்ஸ் தானே? உங்க அம்மா நேத்து வாங்கி கொடுத்தாங்களா? இது லஞ்ச் பாக் இல்ல. அப்புறம் இது என்ன பாக்? எங்க ஊர்ல எல்லாம் இதெல்லாம் வச்சு லஞ்ச் கொண்டு போவாங்க தெரியுமா? அதுக்கே நீ இப்படி சிரிக்கிற? சரி கோவப்படாத. உங்க அம்மா இது வாங்கி கொடுத்ததே இல்லையா? இரு ஓபன் பண்ணி காட்டுறேன் உனக்கு. ஐயோ, நம்ம தான் தப்பா சொல்லிட்டோம் போல. அட, இது மேக்கப் பாக்ஸ், நம்மளுக்கு தான் தெரியல. எனக்கு யார் சொல்லி நழுப்புவோம். இது மேக்கப் பாக்ஸ்னு எனக்கு முன்னாடியே தெரியும். சும்மா உங்கட விளையாண்டேன் நானு. சரி விடு, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். சரி, அதை விடு திவ்யா. உனக்கு நான் இன்னைக்கு மேக்கப் போட்டு விடவா? அழகா நான் மேக்கப் போட்டு விடுவேன் தெரியுமா? எங்க வீட்ல இருக்க பக்கத்துல இருக்க பிள்ளைங்களுக்குலாம் நான் தான் மேக்கப் போட்டு விடுவேன். அழகா லிப்ஸ்டிக் போடுவேன், ஐலைனர், ஐ ஷேடோ எல்லாமே சூப்பரா போட்டு விடுவேன் தெரியுமா? என்கிட்ட குடுல உனக்கு நான் இன்னைக்கு மேக்கப் போட்டு விடுறேன். இல்லப்பா, நான் உனக்கு போட்டு விடுறேன்ப்பா. நானும் உன்னைய விட சூப்பரா போடுவேன் தெரியுமா? இல்ல, நான் தான் உனக்கு போட்டு விடுவேன். நீ ஒண்ணு எனக்கு போட்டு விட வேணாம். நான் உனக்கு போட்டு விடுறதா இருந்தா கொடுப்பேன், இல்லாட்டி நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன். எனக்கே நானே மேக்கப் போட்டுக்குவேன். தெரியுமாட்ட போய் சொல்லி நான் இதை வாங்கிக்கவா? பாக்குறியா? சரி, போ பார்க்கலாம். நம்ம இவளுக்கு மேக்கப் போடலாம்னு நினைச்சா இவ நம்மளுக்கு போட்டு விடுறாளா? நம்ம எப்படி கொடுக்க முடியும்? நம்மளோடது. எங்கடாவது எடுத்து ஒளிச்சு வச்சிரணும். இங்க புடி பார்க்கலாம். ஐயோ, மிஸ் ஆயிட்டானே. எப்படி மிஸ் ஆயிட்டேனா? இப்ப எப்படி பார்க்கலாம்? இப்ப என்னைய நீ புதிய சதியா? சரி. என்னது இது? இடிக்குது. ஐ, குதிரை பொம்மை. டேய் நித்தி, நீங்க பாருடா. சரி, ரெடியா? ஓடுறியா நீ? ஏய், இங்க பாருடா, மத குதிரை. ஆமாண்டா, குதிரை. ஏய், நான் உட்காரேன்டா, நீ என்னைய ஆட்டுடா. நான் தான் முதல்ல பார்த்தேன், நீ தான் என்னை ஆட்டணும் ஃபர்ஸ்ட். நான் தான் உன்னை விட பெரியவே, நீ தான் என்னை ஆட்டணும், சரியா? உன்னைய என்ன பண்றேன் பாரு. என்னையவா நீ அடிச்ச? உன்னைய பாரு இப்ப. டேய் சண்டை போடாதீங்கடா, ரெண்டு பேரும் எந்திரிங்கடா. பா, எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்களா எப்படிமா இருக்கீங்க? ஐயோ, அம்மாவும் நிக்குதே. அம்மா முன்னாடி கேட்டா அவளதான் நம்மளதான் போட்டு திட்டும். பேசாம பெரியம்மாவை நைஸ் நாப்ல கூட்டிட்டு போயிட வேண்டியதா ரூமுக்கு. பெரியம்மா இங்கிட்டு திரும்புங்க. என்னடா கண்ணே, என்னடா வேணும்? என்னடி வேணும்? எதுக்குடி கூப்பிடுற? அம்மா ஒண்ணு கூப்பிடலம்மா. பெரியம்மா என் கூட ரூமுக்கு கொஞ்சம் வாங்களே. எதுக்கு கூப்பிடுற தனியா? என்ன வேணும் உனக்கு? நீ பேசாம இருடி, நான் என்ன எதுன்னு போய் கேட்டுட்டு வரேன். அவனை அடிக்காதடா, என் பாவம்டா, அவனை அடிக்காதடா. டேய், என்னை விடுடா, வலிக்குதுடா. எனக்கா குதிக்க மாட்டேங்குது, நல்லா வாங்கு. டேய் விடுடா, வலிக்குதுடா, எந்திரிடா ஃபர்ஸ்ட். சபரி, அவனை விடு சபரி. நித்தி, நீ என்னடா பண்ண? ஏன்டா அவனை அடிக்கிறாவே? அம்மா, அந்த மர பொம்மையில நான் விளையாடவே சொன்னேம்மா, அதுக்கு அவன் தான் விளையாடவே சொல்லி என்னை அடிக்கிறியாம்மா. நித்தின, உன்னைய பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது நித்தினே. என் தம்பிட்ட போய் அடி வாங்கிட்டு நிக்கிற. தம்பிங்கிற தம்பி மாதிரியா நடந்துக்குது? போட்டு வெளுன்னு வெளுத்துட்டியான், வலிக்குது உடம்பெல்லாம். அவன் கேட்ட கொடுக்க வேண்டியதாடா, அவனே சின்ன பையன், அவன் கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க. அதான் அடி வெளுத்து விட்டுட்டியான். போ பேசாம போய் உட்காரு.
அடி வாங்கினது நானும், திட்டுறது என்னையவே திட்டுங்க. இக்கா என்னக்கா ஆச்சு? ஏன் அவனை போட்டு திட்டிக்கிட்டு இருக்க? இங்க வா நித்தின், சித்திட்ட வா. என்ன நடந்துச்சு? சித்தி சித்தி, அந்த முள்ளு மண்டையன் என்னை அடிச்சிட்டான் சித்தி. என்னது முள்ளு மண்டையனா? என்ன பண்ணையா அவன்? என்கிட்ட சொல்லு, அவனை அடி வெளுக்கிறேன் நானு. சித்தி, அங்க இருக்க மர குதிரையில் அவன் தான் ஃபர்ஸ்ட் விளாடுவானா, நான் விளாட குதாதான். அதுக்கு நான் விளாடவே சொன்னதுக்கு என்னை அடி வெளுத்துட்டியான் சித்தி. நீ அழுகாத சரியா? நான் அவனை என்ன சொல்லி அடிக்கிறேன். சரி சித்தி. எப்படி உங்க அம்மாத்த மாத்தி விட்டேனா? இங்க குடுங்களே அவனை. ரொம்ப சேட்டை பண்றியாங்க, அளவுக்கு அதிகமா சேட்டை பண்றியா. சின்ன பையன் பெரிய பையனை போய் அடிச்சிருக்கான் பாருங்கக்கா. பெரியம்மா பெரியம்மா, அம்மா அதிக வருது, நான் போக மாட்டேன், காப்பாத்துங்க. பேசாம ரெடி, பிள்ளைய போட்டு அடிக்க வராதடி. நானே திட்டிட்டேன் அவனை, போடி அங்கிட்ட. அக்கா குடுங்கக்கா அவனை, 2 அடி அடிக்கிறேன், அப்பதான் பேசாம இருப்பியான். இல்லாட்டி இந்த மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பியான். சரி சரி விடுடி, சும்மா அடிச்சிட்டு இருக்காத. வீட்டுக்கு வா, அவனை நல்லா வெளுத்து விடுறேன். நான் சாப்பிடதான் கூப்பிட வந்தேன், அதுக்குள்ள என்ன கூத்த பண்ணி வச்சிருக்குது நரைக்கா. அரைக்கான்னு பேர் கரெக்டா தான் வச்சிருக்காவ. சரி சரி திட்டாத அவனை, போ. பிள்ளையில கூட்டிட்டு வரேன் நானு. சபரி, இந்த மாதிரி எந்த பசங்களையுமே நீ அடிக்க கூடாது. நித்திரன் இல்ல, யாரையுமே நீ அடிக்க கூடாது, சரியா? சரி பெரியம்மா, இந்த மாதிரி சாப்பிட்டா சொன்னா எப்பயுமே கேட்பேன் பெரியம்மா. செல்லம் உம்மா. பெரியம்மா பெரியம்மா, உனக்கு என்னம்மா வேணும்? வா சாப்பிட போவோம். பெரியம்மா திவ்யா ஒரு மேக்கப் பாக்ஸ் வச்சிருக்கல, அதை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க பெரியம்மா. நான் கொடுக்கறேனாமா சொன்னேன், ஆனா அவ சொல்றா அவ எனக்கு மேக்கப் போட்டு விடுவாளா, ஆனா நான் அவளுக்கு மேக்கப் போட்டு விட கூடாதாமா. ஐயா, அடுத்த பஞ்சாயத்தா? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? 2 பேரும் விட்டு கொடுத்து போங்கம்மா. 2 பேரும் மாத்தி மாத்தி மேக்கப் போட்டுக்கோங்க. நல்லா இல்லாட்டி மூஞ்சி கழுவிட்டு வா, அப்புறம் நான் அம்மா போட்டு விடுறேன், சரியா? அதுக்கப்புறம் அவ ஏதாவது சண்டை போட்டா என்கிட்ட வந்து சொல்லு, சரியா தீபு? சரி பெரியம்மா. சாரி திவ்யா. ஓகே தீபு, நானும் சாரி, சரியா? வா 2 பேர் சாப்பிட்டுட்டு விளையாடுவோம். ஓகே. ஏன் நித்தின சோகமா இருக்க? சரி விடு நித்தின, அவனா கொஞ்ச நேரத்துல மறந்துறியா நித்தின? நீ கூட நினைச்சுக்கிட்டே இருப்ப, அவன் அடிச்சிட்டானா அவனா மறந்துருவியான்பா. சரி விடுப்பா, வாப்பா போலாம் சாப்பிட. சரிம்மா. பசங்களா, இலையில ஒண்ணுமே இருக்க கூடாது, எல்லாத்தையுமே சாப்பிடணும், சரியாம்மா? சுமதி, சபரிக்கு தனியா இலை போடவா? இல்ல இல்ல வேணாமா, அவனுக்கு நான் ஊட்டி விட்டுறேம்மா. இந்தா சாப்பிடு சபரி, ஆக்காட்டு. வேணாம், எனக்கு தண்ணி இலை வேணும், அப்பதான் சாப்பிடுவேன். தண்ணி இலை போட்டா எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடுவேன் சபரி. அம்மா ஊட்டி விடுறேன் சபரி, சாப்பிடு சபரி, என் செல்ல இல்ல. இல்ல தண்ணி இலை வேணும். ஏ சுமதி, பேசாம இரு சுமதி. அவனுக்கு நான் தனியா இலை போடுறேன், வேஸ்ட் பண்ணட்டு விடு. ஏம்மா அவன் சாப்பிடவே மாட்டியாம்மா, எல்லாத்தையும் மிச்சம் வச்சுட்டு போயிருவியாம்மா, அப்புறம் அதையும் நான் தாம்மா சாப்பிடணும். சரி விடுல, மிச்சம் வச்சா வைக்கட்டும், எப்பயாவது ஒரு நாள் தானே அப்படி சாப்பிட்றேன், விடு. அம்மா அவனுக்கு தனியா இலை போடுமா. சாப்பிடாம இரு, மூக்குல குத்து குத்துன்னு குத்துறேன். நீங்க குத்துனீங்கன்னா நான் பெரியமாத்தையும் அம்மாச்சியும் சொல்லி உங்களை அதிக வச்சிருவேன். அம்மா பாருங்கம்மா, என்ன பேச்சு பேசுது பாருங்கம்மா, இத்தனை கொண்டா இருந்துகிட்டு. சரிம்மா, அவன் அப்படிதாம்மா. சரிம்மா, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. பசங்களுக்கு நல்ல சாப்பாடு போடு மாதிரி, நான் தோட்டத்து வரையும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. தோட்டத்துக்கா போறீங்க? ஆமாமா. திவ்யா பக்கத்துல வாயே ஒரு நிமிஷம். என்னல சொல்லு. நம்மளும் தோட்டத்துக்கு போவோல, தோட்டத்துல சூப்பரா இருக்கும் தெரியுமா? நாங்க தீபாவளிக்கு போனோம், சூப்பரா இருந்துச்சு. நம்மளும் போவோமா? சரி போவோல. சரி தாத்தாட்ட சொல்லு, நாங்களும் வர்றோன்னு. இரு சொல்லுறேன். தாத்தா நாங்களும் தோட்டத்துக்கு வரோம், எங்களையும் கூட்டிட்டு போங்க. என்னம்மா பிள்ளைங்க வரைய சொல்றாங்க, கூட்டிட்டு போவா? தீபு இங்கே விளையாண்டா என்ன, தோட்டத்துக்கு போய் தான் விளையாடணுமா? சித்தி நான் தான் தீபாவளிக்கு தோட்டத்துக்கு போவே இல்ல, அதான் சித்தி அவன் என்னை கூப்பிடுறா, நாங்க போயிட்டு வரோம் சித்தி. சரிப்பா, தீபுவும் திவ்யாவும் பத்திரமா கூட்டிட்டு வாங்கப்பா. அம்மா நானும் போறேம்மா, தீபு போறதுன்னா நானும் போவேன். நீ எதுக்கு போற? நீ பேசாம இங்கே விளையாடு, அதான் நித்தின் இருக்காரு, நித்தின் கூட விளையாடு. நானும் தான் கூட போறேன். சபரி என்னை சும்மாவே அடிக்கிறீன், அவன் கூட போய் நான் எப்படி விளையாடுறது? ஆஹா, நம்ம இந்த வித்துட்டு போனாலும் போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நித்தின் பையனை சமாளிச்சு வைக்கணும்.
நித்தின் நீ அடிக்க மாட்டேன் நித்தின். அம்மாட்ட சொல்லு நித்தின், என்னையும் கூட்டிட்டு போ சொல்லி. அடிக்க மாட்டேல, அப்பதான் சொல்லுவேன். அடிக்க மாட்டேன். சித்தி போயிட்டு வரோம் சித்தி நாங்களும். ரொம்ப சேட்டை பண்ணுவியாப்பா, அதான்ப்பா யோசிக்கிறேன். சரி விடு சுமதி, அதான் அப்பா இருக்காருல பாத்துக்குவாரு. சரிப்பா, பிள்ளைங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு வாங்கப்பா. சரிம்மா நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா, நல்லா பிடிச்சுக்கோங்கப்பா பிள்ளைங்களை, கீழே விழுந்துற போதுங்க. சரிம்மா நான் பாத்துக்கிறேம்மா. சரி வாங்கம்மா எல்லாரும் வீட்டுக்குள்ள போவோம். ஆமாம்மா கிளம்புற அவசரத்துல மறந்துட்டேம்மா. தாத்தாக்கு வேற வயசாகிட்டே போகுதா, அதனால ஞாபகம் மறதி அதிகமாகிட்டே இருக்குமா. சரிம்மா நீ சொல்லிட்டல, இனிமேல் மறக்காம போட்டு போறேம்மா. தாத்தா நீங்க போறத பார்த்தா நம்ம நாளைக்கு தான் போய் சேருவோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமா போங்க தாத்தா. என்னடா பண்றது, நானும் ஓல்டு வண்டியும் ஓல்டு, அதனால வண்டி இப்படிதான்டா போகுது. பசங்களா இறங்குங்க, இதுக்கு மேல வண்டி போகாது, இனிமேல் நடந்துதான் போகணும். வந்துருச்சு தோட்டம். ஆமாமா இது ஃபுல்லா நம்ம தோட்டம் தான். இங்க வெங்காயம் போட்டிருக்கேன், உள்ளுக்குள்ள கத்திரிக்காய், வெண்டைக்காய், நெல்லு விளைச்சல் ஒரு சைடு இருக்கு, தென்னை மரம் இருக்கு. தென்னை மரத்துக்கிட்ட உட்காந்துருங்க சரியா, நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருங்க, ஜாலியா விளையாடுங்க அவங்க உட்காந்து. வாங்க உங்களை கூட்டிட்டு போறேன். தோட்டத்துக்கு தாமா வரேன் சொன்னியா, தோட்டத்துல இல்லாட்டி போன் பண்ணி தான் கேட்கணும் எங்க போயிருக்கியான்னு தெரியல. சரி வாங்க நம்ம உள்ளுக்குள்ள போவோம். பசங்களா பார்த்து கவனமா தாண்டுங்க, கீழே விழுந்துடாதீங்க. தாத்தா நாங்க இதெல்லாம் அசால்ட்டா தாண்டிடுவோம், நீங்க போங்க, நாங்க பின்னாடியே வர்றோம். சரி பண்ண போய்கிட்டு இருக்கேன், அப்படியே நீங்க பின்னாடி வாங்க. திவ்யா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தாண்டுவோமா? ஜாலியா இருக்கும்ல? ஆமால, சூப்பரா இருக்கும். ரெடியா? சரி, என் கையை பிடிச்சுக்க. இந்தா, ரெடியா? ரெடி. அப்பாடி, தாண்டியாச்சுல விழுகாம. டேய், கையை கொடுங்கடா, அப்படியே நாங்க இந்த சைடு இழுத்துறோம் உங்க ரெண்டு பேத்தையும். எப்போ அங்கிட்டு நீங்க தாண்டப்ப நாங்க தாண்ட மாட்டோமா? அப்போ அங்கிட்டு. சரிப்பா, நாங்க சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க, அப்புறம் விழுந்துட்டா எங்களை சொல்லக்கூடாது அம்மாட்ட. சொல்ல மாட்டதா, போதும் அங்கிட்டு, நாங்களே தாண்டுவோம். அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்களா? வாழ நம்ம முன்னாடி போலாம். சரி வா போவோம். டேய் நித்தின், நம்ம ரெண்டு பேரும் கையை பூசி சேர்ந்து தாண்டுவோமா? டேய் என்னைய டேய் சொல்லாத, நான் உனக்கு அண்ணன் சொல்லு. இவனை போய் அண்ணன் சொல்றதா? என்ன பள்ளி தொலையா, சென்று தொலைவோம். சரி நித்தின், வா தாண்டுவோம். நித்தின் இல்ல, நித்தின் அண்ணன் சொல்லு. ரெண்டு பேரும் சேர்ந்து தாண்டா நீ கீழே விழுந்துருவடா. நான் தனியா தாண்டு, நீ தனியா தாண்டு. இல்ல, நான் விழ மாட்டேன், வா. சரி விழுந்தேன்னா நம்மளுக்கு தெரியாது. சரி வா. சரி, இந்தா கைய புதி. இது வேறயா? இந்தா. ரெடியா? ரெடிடா. நான் தாண்டிட்டேன். ஐயோ நம்ம கீழே விழுந்துட்டோமா? இத பார்த்தா இவன் கிண்டல் அடிப்பானே. நித்தின், நீ ஒரு அண்ணனை இருந்துட்டு இந்த சின்ன வாய்க்கால கூட உன்னால தாண்ட முடியல. அதனால இனிமேல் நான் உன்னை அண்ணன் கூப்பிட மாட்டேன், நித்தினை தான் கூப்பிடுவேன். டேய் நானா தாண்டி இருந்தா கூட தாண்டி இருப்பேன்டா. வா சேர்ந்து தாண்டா சொல்லி என்னை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட நீயே. நான் தள்ளல, உனக்கு தாண்ட தெரியலன்னு சொல்லு. சரி அதை விடு, கையை கூட்டு, நான் தூக்கி விடுறேன். நீ கையையும் கொடுக்க வேணாம், காலையும் கொடுக்க வேணாம். போ நீ முன்னாடி போ, நானே எந்திரிச்சு நடந்து வந்துருவேன். ஐயா ஷூ ஃபுல்லா சகதியா ஆகி போச்சு, அம்மா வேற திட்ட போகுது. பிள்ளைங்களா எங்க அவங்கள காணா? பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க தாத்தா. சரி சரி நான் போய் கட்டில் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி தாத்தா. என்னடா நீ மட்டும் வர்ற அறைக்கு, அவன் எங்கடா? அவன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டான் தெரியுமா? அவன் சூவெல்லாம் சகதியா ஆகி போச்சு, பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். ஏன் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன காமெடி பண்ணியாவே? உன்னை வச்சு தான் காமெடி பண்ணியா? ஏன் சூவெல்லாம் சகதியா இருக்குது? அம்மாட்ட அடி வாங்க போற பாரு நீ. எல்லாம் உங்களால தான் வந்துச்சு. நாங்க என்னடா பண்ணோம்? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தாண்டினீங்களா, அதை பார்த்து தொலைஞ்சிட்டியான் போல. உடனே வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தாண்டான்னு கூப்பிட்டேன். அதுல நான் கீழே விழுந்து சூவெல்லாம் சகதியா போச்சு. அங்க பம்பு செட் இருக்குடா, அங்க கழுவிக்கலாம்டா.
தாத்தா எங்க? சரி சரி, நான் போய் கழுவிட்டு வரேன், நீங்க எங்கே இருங்க. இவங்களா இந்தாங்க கட்டில இதுல உட்காந்துருங்க சரியா? நான் போய் தோட்டத்துல தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு அப்புறமேல உங்களுக்கு எல்லாம் நீங்க பறிச்சு கொடுத்து விடுறேன். நீங்க தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருங்க. நம்ம அதுக்குள்ள நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்படியே வீட்டுக்கு போலாம். சரி தாத்தா. தம்பி வரல, படுத்துட்டியால? அவன் இந்நேரம் வீட்லலாம் தூங்கிருவியால? அதான படுத்துட்டியா? எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குதுல. அதுக்கு வீட்ல இருந்து டிவியாவது பார்த்திருக்கலாம். அங்க நெல்லெல்லாம் விளைச்சிருப்பாங்க தெரியுமா? நீ நெல்லு செடியெல்லாம் நீ பார்த்திருக்கவே மாட்ட. அங்க அப்புறமேல் பம்பு செட்ல இருந்து தண்ணி வரும். நம்ம வர்றப்ப கூட ஒரு இடத்துல தாண்டணும்ல, அந்த தண்ணி அங்க இருந்து தான் வரும் தெரியுமா? அந்த இடத்த கூட்டிட்டு போய் காட்டுறேன். அப்புறம் கத்திரிக்காய்லாம் போட்டிருப்பாங்க. அது போட்டிருக்காங்கன்னு தெரியல. நாங்க போனோட்ட அந்த பழம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் போய் பாப்போம். இரு, உன் தம்பி வர வரை வெயிட் பண்ணுவோம். வந்தானா அவனையும் கூட்டிட்டு போலாம்ல. இங்கே உட்கார்ந்துருக்குனா தான் போர் அடிக்கும். அப்படியே போய் சுத்திட்டு வந்தா நல்லா தான் இருக்கும். என்னடா இங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு சுத்தி வர்ற? ஆமால, இங்கிட்டு கொஞ்சம் தண்ணி வந்துச்சு, அங்கிட்டு போய் கழுவிட்டு வந்துட்டேன். வரியாடா எங்க கூட? அங்கிட்டு போய் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரலாம். இல்ல இப்பதான் நான் கழுவ போனேன்ல, அப்பயே நான் எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துட்டேன். எல்லாமே நல்லா தான் இருக்குது, எல்லாமே இருக்கிற இடத்துல தான் இருக்குது. சரி, நீங்க வேணா போயிட்டு வாங்க. சரி, நீ வரலாட்டி விடு. டேய் அரைக்கா, நீ வரியாடா? என்ன அப்படி தூக்கிட்டு போவியா? நான் வரேன், எனக்கு கால் வலிக்குது. தூக்கிட்டுலாம் போக முடியாது தம்பி. அப்ப நீ இங்கே இரு, இவன் கூட இரு. 2 பேரும் இங்கே இருங்க, நாங்க போயிட்டு வரோம். திவ்யா வா, நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம். சரி வா, போவோம் நம்ம. நெத்தின என்ன பண்ண போத? ஆமா, தாத்தா எங்க? தாத்தா நமக்கு எதத்தி வாங்க போயிருக்காரு. என்னடா சொல்ற? இந்த மதத்துல இருக்குல்ல, அதுதான் வாங்க போயிருக்காரு. இளநியா நல்லாதான் இருக்கும், அவர் வந்தோடனே குடிப்போம். நித்தின மண்ணுல விளையாடுவோமா? மண்ணுல விளையாட எனக்கு ரொம்ப பிடிக்கும். மண்ணுல விளையாடலாம் எனக்கு பிடிக்காது. அப்புறம் சூவெல்லாம் அழுக்கா போயிரு, நான் திரும்பி கழுவ போகணும். நீ வேணா விளையாடு, நான் உன்னை பாக்குறேன். சரி, நம்ம சொல்லிட்டு வந்த மாதிரி கரெக்டா எடுத்துட்டு வந்து இறங்கிட்டாங்கம்மா பாப்பாளியோட. ஆமாக்கா, நல்லா அழகாக அடிக்க வச்சுட்டு போயிருக்காங்க பேர். என்னக்கா பச்சையாகவே இருக்குது, பழுக்க லேட் ஆகுமோ? இல்ல பெரிய பொண்ணு, அது நல்லா பழுத்துதான் இருக்கு. அடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கேன், உள்ள நல்லா ஆரஞ்சு கலர்ல பழுத்துதான் இருக்கு. நான் அங்கே பார்த்தேன். அப்படியா? சரி. பப்பாளி பப்பாளி பப்பாளி. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ பப்பாளி. என்ன பெரிய பொண்ணு இப்படி சொல்லிட்ட? ஆமாக்கா, இதை வியாபாரம் தந்துடும். இப்போ 2த்துக்கான விலையை ஒரே பப்பாளியில் வச்சுக்கலாம். அவங்க வாங்கும்போது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படி சொல்லிடலாம். அப்போ தான் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. எல்லாரும் சாப்பிடலாம் பப்பாளி. சுகர் இருக்கவங்களும் சாப்பிடலாம். ஏமா பப்பாளி எவ்வளோ? பப்பாளியா 50 ரூபா. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. எது? ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயா? ஏமா பச்சையா இருக்கு, கொஞ்சம் காயா இருக்குமா? காய் இல்லைங்க, நல்லா பழமா தான் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள பழமா தான் இருக்கு. மேலே பார்க்கறதுக்கு தான் பச்சையா இருக்கு. சரி, 4 பழம் கொடுங்க. 4 போதுங்களா? போதுமா? இந்தாங்கண்ணே, 4 பப்பாளி போட்டேன். சரிம்மா, காசு தரேன். சரி வரமா. பப்பாளி சாப்பிட்டீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடம்புக்கு. உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கும். என்ன மாதிரி ஒல்லியாக மாறிடுவீங்க. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க பப்பாளி. அப்படியே பெரிய பொண்ணு, அப்போ நான் கூட சாப்பிட தானம்மா? சாப்பிட்லாங்க்கா, எல்லாருமே சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. மலச்சிக்கலா பப்பாளி சாப்பிடுங்க. வாங்க 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 பப்பாளி வாங்க வாங்க. பப்பாளி எவ்வளோம்மா? ஒரு பழம் 50 ரூபா. ஒன்று வாங்கினீங்கன்னா ஒன்று ஃப்ரீ. அப்படியா? பெரியவரே, உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியணுமா? பப்பாளி வாங்கி சாப்பிடுங்க. பப்பாளி சாப்பிட்டா நல்லா கண்ணு தெரியுமாம்மா இந்த வயசுலையும்? நல்லா தெரியும். பப்பாளி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நல்லா ஷைனிங் ஆகும். நீங்கள் அப்புறம் கண்ணாடி கூட போட தேவையில்ல. இளமை திரும்பிடும் உங்களுக்கு. இளமை திரும்புதே அந்த மாதிரி. ஏம்மா நல்லா பேசுகிறேம்மா. ஒரு 6 பப்பாளி கொடுங்க. 6 போதுங்களா? போதுமா? அதையே நான் எப்படி தூக்கின்னு போகிறேன்னு தெரில. பேர பசங்களாம் வந்திருக்காங்க வீட்டுக்கு, அவங்களுக்கும் கொடுக்கலான்னு தான் 6 வாங்கிட்டு போகிறேன். இல்லைன்னா நான் 1 தான் வாங்குவேன். சரி சரி, வாங்கிட்டு போங்க. காசு இந்தாம்மா. சரிங்க தாத்தா. இன்னைக்கு என்ன பப்பாளி வியாபாரமா? ஆமாண்டி. பப்பாளி விற்று பணக்கார ஆகலான்னு பார்க்குறீங்க? ஆமாம், பப்பாளி விற்று பணக்காரன் ஆகலான்னு பார்க்கல, கோடீஸ்வரங்களாம் ஆகலான்னு பார்க்குறோம். ஐடியாலாம் ரொம்ப பெருசு பெருசாக தான் இருக்கு. இங்கே எதுக்கு வந்த நீ இப்போ? பப்பாளி வாங்கலாம் தான் நீ வந்தேன். எவ்வளோ பப்பாளி? எல்லாருக்கும் 50 ரூபா, உனக்கு மட்டும் 100 ரூபா. எது? எனக்கு மட்டும் 100 ரூபாவா? ஏன்? ஏன்னா நீ ரொம்ப பேசுகிற. அக்கா பாருங்கக்கா, விடு பெரிய பொண்ணு. அவ்வளோ 50 ரூபாய் கொடு. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. வாங்கிக்கோமா? அப்படியா? ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயா? பரவாயில்லையே. பேக் எடுத்துன்னு வந்தியா வீட்டிலேருந்து? எப்படி சும்மா நடந்து போனோம். நீ பேக்லாம் எதுவும் எடுத்துன்னு வரலையே. அப்போ பேக்குக்கு ஒரு 10 ரூபா. எனக்கு ஒரு 4 பழம் கொடுங்க. இந்தோம்மா, காசு வீட்டில் வந்து கொடுக்குறேங்க்கா. இது பாரு, வியாபாரத்தில் அந்த கதையே வேணாம். காசை வச்சுட்டு எடுத்துன்னு போ பொருளை.
இவ கூட ஒரே தொல்லையா போச்சு. இந்தாங்கக்கா. சரி உமா, கரெக்டாக இருக்கு. தோட்டத்துக்குலாம் நீங்கள் மட்டும் போயிட்டு வந்திருக்கீங்க. என்ன ஒரு வார்த்தை கூட்டு தானே வந்திருப்பேன்ல நானும் அந்த அழகெல்லாம் பார்த்துருப்பேன்ல. இவளுக்கு யார் சொன்னது இதெல்லாம்? அதுவாம்மா, திடீர்னு போனோம், அதனால யாருக்கும் சொல்ல முடியல. நீ வேணா சாயங்காலமா எங்க கூட கரும்பு தோட்டத்துக்கு போகலான்னு இருக்கோம். ஃபோன் பண்ணுறேன் நாங்கள் கிளம்பும் போது. அப்படியா? ஃபோன் பண்ணுங்க, கண்டிப்பாக வரேன். கரும்பு தோட்டத்துக்காக போகிறோம்? ஆமாம், அந்த தோட்டம் யாருக்குக்கா? அதுவும் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு தான். கூட்டின்னு போகிறேன், வந்து பாருங்க எப்படி இருக்குங்க. சூப்பரு. சரி வரேங்க்கா. பப்பாளி பப்பாளி, காலி பண்ணுற வேலை, சீக்கிரம் வாங்க வாங்க. வித்துட்டு நாங்கள் வேறு கரும்பு தோட்டத்துக்கு போகணும். சீக்கிரம் வாங்க வாங்க, வாங்கிட்டு போங்க பப்பாளி. என்னம்மா இன்னைக்கு பப்பாளி விற்கிறீங்களா? நாங்கள் எதுனா விற்கிறோம், உனக்கு என்ன வேணும்? ஏம்மா பப்பாளி வாங்கன்னு வந்தா இந்த மாதிரி பேசுற? ஆமாம், அப்புறம் நல்ல பப்பாளியான்னு கேட்பேன். அப்புறம் எனக்கு கோவம் வரும். இன்னும் நீ பழைய மறக்கலையா? அதெல்லாம் மறக்க முடியாது. பப்பாளி எவ்வளோம்மா? 50 ரூபாங்க. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. உங்களுக்கு எத்தனை வேணும்? ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயா? பரவாயில்லையே. என்னம்மா பச்சையா இருக்கு, காயா இருக்குமோ அத்தா? என்னடா ஆரம்பிக்கலையான்னு பார்த்துட்டேன். ஆரம்பிச்சிட்டிங்களா? அது பழம் தாங்க ஐயா. பார்க்கறத வெளியில் காய் மாதிரி இருக்கு. உள்ள அத்தை பார்த்தீங்கன்னா நல்லா பழமாக தான் இருக்கு, நல்லா இனிப்பாக இருக்கு. சரிம்மா, அறுத்து பார்ப்பேன். காயா இருந்துச்சுன்னா நாளைக்கு எடுத்துன்னு வந்து கொடுப்போம் உங்ககிட்ட தான். ஆமாம், நாளைக்கு எத்தான் எங்கள் கிட்டே கொடு, உனக்கு காசு தருவோம். எத்தனை பழம் வேணும் உங்களுக்கு? இந்த கடையில் எத்தனை இருக்குதோ அத்தனையும் கொடுங்க. யோ, அத்தனையும் வாங்கி போய் நீனா கடையை வைக்க போகிற? ஏம்மா நீங்கள் ஒன்று 50 ரூபான்னு சொல்கிறீங்க, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்கிறீங்க. நான் இதை வாங்கி போயிட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் ஒரு பழம் 50 ரூபான்னு விற்றுனா எனக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதுக்கு தான் வாங்கி போகிறேன். வண்டி எடுத்து வந்துடுற பாருங்க, எல்லாத்தையும் அதில் ஏற்றி விடுங்க. பாருப்பா, நம்மளால ஒரு வியாபாரி உருவாயிட்டாரு. பரவாயில்ல, மொத்தமாக விற்று போச்சு. பெரிய பொண்ணு எல்லா பழத்தையும் விற்றாச்சு. சரி வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கரும்பு தோட்டத்துக்கு போகலாம் பசங்க வந்தோடனே. சரிக்கா. நீ வேணா எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட பெரியப்பண்ணே. வேணாக்கா, எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் மீன் குழம்பு வச்சுருக்கான். ஃபோன் பண்ணிச்சு வர சொல்லி. நான் போயிட்டு நல்ல ஒரு புடி நல்லா சாப்பிட்டு வரேன். என்னது மீன் குழம்பா? புட்டாசி மாசத்துலையா? அப்படின்னாக்கா சொல்லி என் மனசை நான் தேத்திக்கிறேன். கத்திரிக்காய் போட்டு கார குழம்பு வச்சுக்கிதான். சரி சரி போய் சாப்பிடு. அப்படியோ 17ஆம் தேதியோட புரட்டாசி முடியுது. இந்த ஒரு மாதம் தடத்துக்குள்ள பட்ட பாடு இருக்கே. ஆடு மாடு மாதிரி காய்கறிகளும் கீரைங்களும் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கில் மறுத்து குச்சிக்கா. சரி சரி, புட்டாசி மாதம் முடிஞ்சா நல்லா வெளுத்து வாங்க. ஓடுறது, பறக்கிறது, தாவறது, குதிக்கிறது எல்லாம் செய்யலாம் நம்ம வீட்டில். இனிமே தினமும் கொண்டாட்டம் தான். முதல்ல நாட்டுக்கோழியாக வாங்கி சமைச்சி சாப்பிட்ணும். பொறுத்தது பொறுத்த இன்னும் 17ஆம் தேதி வரைக்கும் பொறுத்துக்கோ. அதான்க்கா நிமிஷத்தில் எண்ணின்னு உட்காந்து நிற்கேன். திடீர்னு என்னக்கா கரும்பு தோட்டத்துக்கு போகிறீங்க? அதான் கொஞ்சம் இடம் வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா, போய் பார்க்கலாம். கரும்பு தோட்டம் வாங்க முடியுமா, நமக்கு கட்டுப்படி ஆகுமா விலை, அதுக்கு தான் பார்க்கறதுக்கு போகிறேன். அப்படியா? சரி 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 போயிட்டு சாப்பிட்டு சீக்கிரமா வாண்ணே. சரிக்கா, வரேங்க்கா, கிளம்பலாம். சோனி, கரும்பு பார்த்தியா எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு. ஆமாண்டி, சூப்பராக இருக்குல்ல. இப்போதான் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு, இன்னும் நல்லா பெருசாக ஹைட்டாக வளரும். இன்னும் நல்லா ஹைட்டாக வளரணுமா? அப்போ இப்போ உடைக்கக்கூடாதா இதை? ஏண்டி நம்மனா உடச்சி தின்றதுக்காக வந்தோம் இங்கே? அப்போ வேறு எதுக்குமா வந்திருக்கோம்? ஆமாம், உங்களுக்கு வீட்டில் நான் சாப்பாடே போகிறது இல்லைல்ல, அதனால கரும்பு தோட்டம் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஏன்னா மாதிரி எல்லாத்தையும் உடச்சி சாப்பிடுங்க சொல்லிட்டு. அப்போ நம்ம சாப்பிடக்கூடாதா? என்னக்கா எப்படி சொல்லிட்டீங்க? நானும் உடச்சி வீட்டுக்கு எத்தனை மூலம் தான் வந்தேன். இங்கே கரும்பு உடைச்சுன்னா உன் கையை உடச்சி போடுவாங்க. நீ வந்து என் கையை யார் உடைப்பா? பார்க்கலாம் யார் உடைக்கிறாங்கன்னு. யாரும் கரும்புல கை வைக்கக்கூடாது, அப்படியே வேடிக்கை பார்த்துனே வாங்க. அங்கே பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போனோன்னா நல்லா பெரிய பெரிய கரும்பாக இருக்குது, அது வேணா உங்களுக்கு உடைச்சிட்டேன். அப்போ சரி, நாங்கள் இங்கே எதுவும் கை வைக்க மாட்டோம். சரியான காட்டு ஓசி கூட்டங்களாம் ஆகிப்போச்சுங்கம்மா இதுங்க. இந்த கரும்பு கூட புல் வகையை சேர்ந்தது தான். அப்படியா? ஆமாம், இந்த கரும்புலேருந்து ஜூஸ் எடுப்பாங்க. அந்த ஜூஸ் நம்ம அப்படியே குடிக்கலாம். அந்த ஜூஸை வந்து நல்லா காய்ச்சினாங்கன்னா அது நல்லா வெள்ளமாக மாறிடும். நம்ம பொங்கலுக்கெல்லாம் போடுறோமே அந்த மாதிரி வெள்ளம்லாம் இதுலேருந்து தான் செய்கிறாங்க. அப்புறம் சர்க்கரை அந்த மாதிரி எல்லாமே இதுலேருந்து தான் செய்கிறாங்க. வெள்ளம் இதில் நம்ம செய்கிறாங்க, சர்க்கரை மட்டும்தான் இதுலேருந்து செய்கிறாங்கன்னு நினச்சேன். நம்ம காலையிலேயே இங்கே வந்திருந்தா நல்லா சுற்றி பார்த்துருக்கலாம். உள்ளெல்லாம் போய் இப்போ பொழுது போய் வந்திருக்கோம். உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது. இந்த கரும்பு தோட்டத்துக்குள்ளே போனோன்னா உடம்புல அரிக்கும். அந்த வெள்ளம் இருந்தே பாருங்க. அக்கா, பொங்கலுக்கு நம்ம இங்கே வந்து கரும்பு வெட்டின்னு போகலாமா? காசு கொடுத்துட்டு நம்மளுக்கு எத்தனை கரும்பு வேணுமோ வெட்டி எடுத்துன்னு போகலாம். காசு கொடுத்துட்டு வெட்டி எடுத்துன்னு போகணுமா? அவங்க சொந்தக்காரத்துனுக்கா இந்த இடம்னா.
இது கூட காசு கொடுக்கணும். சொந்தக்காரங்கன்னா சுற்றி பார்க்கறதுக்கு தான் ஃப்ரீயாக விடுவாங்க. வெட்டி எடுத்துன்னு போனால் காசு தான் கேட்பாங்க. நான் காசுக்கு தாங்க கேட்டேன். பொங்கலுக்கு வந்து வெட்டி எடுத்துன்னு போகலாம். வரலாம் பெரிய பொண்ணு. சீக்கிரமா நல்லா பார்த்துங்களா கரும்பு தோட்டத்தை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இன்னொரு கரும்பு தோட்டம் இருக்குல்ல அதையே பார்த்துட்டு அங்கே போய் கரும்பு உடச்சி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு என்ன அப்படியே போகும்போது ரோஜாப்பூ தோட்டம் காமிக்கிறேன் உங்களுக்கு. அங்கே பார்த்துட்டு போகலாம். ரோஜாப்பூ தோட்டமா? ஐயா சூப்பர், ஐயா ஜாலி. போகலாம். முதல்ல இங்கேருந்து கிளம்பினது தானே அங்கெல்லாம் போகிறதுக்கு. சின்ன செடியாக இங்கேருந்து பிடிங்கி எத்தனை போகலாமா நம்ம வீட்டு நேரத்துக்கு? சின்ன செடி அங்கேருந்து பிடுங்க முடியாது. பெரிய கரும்பு இருக்குல்ல அதில் வந்து வெட்டி வச்சா இந்த மாதிரி வளரும். அடிக்கரும்பை வெட்டி வச்சா இந்த பொங்கலுக்கு வாங்குற கரும்பை நம்ம வெட்டி நம்ம வீட்டில் வளர்க்கலாம் கரும்பு. சரிம்மா, நம்ம வீட்டில் தோட்டம் போடலாமா? போடலாம். அது வளர்ந்து பெருசாகிறதுக்குள்ளே சோனி விட மாட்டாது. சோனி விடுறது இருக்கட்டும், உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு விடுங்களா பாரு. யாரை சொல்கிற பெரிய பொண்ணு? குறிப்பாக உன்னை தான் சொல்கிறேன். சும்மா இருக்க மாட்டேன் பெரிய பொண்ணு நீ. சரி வாங்க போகலாம். இங்கே கரும்பு நல்லா பெருசு பெருசாக இருக்குமா? ஆமாம், நல்லா ஹைட்டாக எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பத்தியா? ஆளுக்கு 2 கரும்பு, மொத்தம் 10 கரும்பு வெட்டி எடுத்துக்கலாம்க்கா. ஏண்டி இது உனக்கே அநியாயமே தெரியல? அப்படி என்னக்கா சொல்லிட்டேன் நான்? 10 கரும்பு தானே சொன்னேன். 10 வேணாமா, ஒரு 50 வெட்டிக்கலாம். பாதி தோட்டத்தை காலி பண்ணிட்டு தான் போவாங்க பொழுது இங்கேருந்து. சும்மா இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு 2 கரும்பு மட்டும் வெட்டிக்குங்க. இதோட இலைலாம் பார்த்தியா எவ்வளோ பெருசாக நீட்டாக இருக்குல்ல, நல்லா அழகா. ஆமாம் நல்லா பச்சையாக இருக்குல்ல. அது பேர் வந்து இலை கிடையாது, தோகை. அக்கா தோகைன்றது மயிலுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே பெருசா அப்படியே ஆடுமே டான்ஸ் கூட, அது பேர் தான் தோகை. இது பேர் தோகை கிடையாது. நம்ம தமிழில் இந்த இலை பேர் ஒரு இலைக்கும் ஒரு பேர் இருக்குது. இந்த கரும்போட இலைக்கு வந்து தோகைன்னு தான் பேர் வச்சுருக்காங்க. அப்படியாக்கா? இந்த கரும்பு வந்து புல் வகையை சேர்ந்ததுன்னு சொன்னேன். அதே மாதிரி மூங்கிலும் புல் வகையை சேர்ந்தது தான். என்னக்கா சொல்கிறீங்க? புல்லுன்னா சின்னதாக இருக்கும், கரும்பு சொல்கிறீங்களா? சரி, அது கூட ஒத்துக்கிறோம். மூங்கில் எப்படிக்கா புல் வகையை சேர்ந்தது? ஆமாம், மூங்கிலும் புல் வகையை சேர்ந்தது தான். தமிழில் ஒரு பொருளுக்கும் எவ்வளோ அழகாக பேர் வச்சுருக்காங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கும் போது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது தெரியுமா? ஒன்றுத்துக்கும் எவ்வளோ அழகழகாக பேர் வச்சுருக்காங்க அப்படி சொல்லிட்டு. விட்டா இன்னைக்கெல்லாம் பேசியிருப்பீங்க. வாங்க ரோஜா தோட்டத்துக்கு போகலாம். இந்த மாதிரி யாருன்னா ஒருத்தர் எடுத்து சொன்னதான் யாருக்கும் தெரியும், இல்லைன்னா காலப்போக்கில் எல்லாமே மறைஞ்சிடும், தெரியாமே போயிடும். அதுவும் சரிதான், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். இந்த கரும்பு வந்து நம்ம பொங்கலுக்கு வச்சு சூரிய பகவானுக்கு படைக்கிறோமா? ஆமாம். அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கு கூட நம்ம கரும்பு விநாயகருக்கு படைப்போம். அதுவும் சரிதான். அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம கோயிலுக்கெல்லாம் போகும்போது முதல் கோயிலுக்குள்ள நம்ம நுழையும் போது ஃபஸ்ட்டு விநாயகர் தான் இருப்பார். அது ஏன் யாருக்காவது தெரியுமா? ஏன்னா விநாயகர் வந்து முழு முதற் கடவுள். அவரை வணங்கிட்டு தான் மற்ற சாமிலாம் வணங்கணுன்றதுக்காக முன்னாடி வச்சுருக்காங்க அவரை. நீ சொல்கிறது தான் கரெக்ட் தான், ஆனால் அதுக்கு வேறு ஒரு காரணமும் இருக்குது. இப்போது நம்ம கோயிலில் வந்து பெருசாக இந்த பாறை வச்சு கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஆமாம், அந்த காலத்துலலாம் பெரிய பெரிய ஜேசிபி அந்த மாதிரி பெரிய வண்டிலாம் எதுவுமே கிடையாது இல்லையா? அப்போ வந்து யானை தான் வந்து இந்த கல்லெல்லாம் வந்து தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டும், அந்த இடத்துல வைக்கும் கோயிலில். அதனால் இந்த கோயில் கட்டுறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கிறது இந்த யானைங்க தான். அதனால் நன்றி செலுத்துகிற மாதிரி விநாயகர் யானை ஒரு உருவம் இல்லையா, அவரை வச்சு முதல் கும்பிட்றாங்க. இந்த கோயில் உருவாகிறதுக்கு முழு முதல் காரணமும் அவர் தானே, யானை தானே. அதனால் நம்ம அவரை வந்து விநாயகரை வச்சு வழிபடுறோம். இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இத்தனை நாள் தெரியாமல் போச்சே. ஆமாம், நம்மளால் ஒரு அம்மிக்கலை தூக்க சொன்னாலே தூக்க முடியாது. ஆனால் கோவிலெலாம் பார்த்தோன்னா பெரிய பெரிய கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி யானை தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு அந்த காலத்தில் கோயில் கட்டுறதுக்கு. அதனால் அதுக்கு தேங்க் பண்ணுற விதமாக தான் வச்சுருக்காங்க போல இருக்கு. உமாக்கு எப்படியே புரிஞ்சிட்டு இருக்குப்பா. ஏன் அப்படி சொல்கிற பெரிய பொண்ணு? சரி உனக்கு அறிவு இருக்குதான். நீங்கள் 2 பேரும் ஏன் அப்படி அசையாமல் நிற்கிறீங்க? சோனி ஏம்மா, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இத்தனை நாள் எங்களுக்கு தெரியாமல் போச்சுமா. ஆமாம்மா. சரி, நம்ம ரோஜா தோட்டத்துக்கு போகலாமா? போகலாம். நீங்கள் முன்னாடி போயினே இருங்க, நாங்கள் பின்னாடி வரோம். சரி வாங்க போகலாம். உமா, பூமியாக்கா போட்டோம், நம்ம கரும்பு வெட்டி எடுத்துன்னு போகலாம். சரிடி. ரோஜா பூலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அழகுனாலே அது ரோஜா பூ தானே. ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம் காதல் வாசம். நீ வாய திறந்தாலே காது வலிக்கும். சும்மா இரு பெரிய பொண்ணே. ஆரம்பிச்சிட்டிங்களா உங்க சண்டைய?
அக்கா இந்த மாதிரி செடி நம்ம வீட்டில் வைக்கணும். இங்கேருந்து 2-3 செடி பிடிங்கி போகலாம்க்கா. சரி பெரிய பொண்ணு. இதோட கலரே நல்லா இருக்குல்ல, நல்லா பிங்க் கலர்ல. நம்ம வீட்டில் செடி இருந்துச்சுன்னா டெய்லியும் ஸ்கூலுக்கு பூ வச்சுன்னு போகலாம். உங்கள் ஸ்கூல் அலோவ் பண்ணுறாங்களா பூ வச்சுன்னு போகிறதுக்கலாம்? வச்சுன்னு போகலாம். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் பூவே வச்சுன்னு போகக்கூடாது ஸ்கூலுக்கு. நாங்கள் லீவ் டைமில் மட்டும்தான் வைப்போம். மற்ற நாள்லாம் வச்சுனே போக மாட்டோம் ஸ்கூலுக்கு. அது அந்த காலம். இந்த காலத்தில் வச்சுன்னு போகலாம். நான்லாம் ஸ்கூல் போகும்போது ரெட்டை ஜடை போட்டு நல்லா இந்த பின்னலுக்கும் நடுவில் நீட்டாக 2 முழத்துக்கு பூ வச்சுன்னு தான் போவேன். எப்படிக்கா படத்தில் வச்சுன்னு இருப்பாங்களே இந்த கரகாட்டம் படத்தில் அந்த மாதிரி 2 குடுமி போட்டு அதில் வச்சுன்னு இருக்கீங்களா பூ சுற்றி? ஆமாம் அந்த மாதிரி தான். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் யூனிஃபார்ம்லாம் கிடையாது, கலர் ட்ரெஸ் தான். ஆமாம்மா, இப்போ தான் யூனிஃபார்ம் வந்துட்டு தினமும் ஒரே ட்ரெஸ் போடும்போதுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. கலர் ட்ரெஸ்னால் டெய்லியும் டிசைனாக கலராக போடும்போது ஒரு ஜாலியாக இருக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. இந்த ரோஜா பூ பேர் வந்து பன்னீர் ரோஜா. ஆரம்பிச்சிட்டியா உன் கிளாஸை? எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன்டி, நீங்கள் சொல்லுங்கக்கா. இந்த பூ வந்து மருந்து போடாத பூவாக இருக்கும். அது வந்து நம்ம வீட்டிலே வச்சு வளர்க்குற செடியாக இருந்துச்சா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம சாப்பிட்லாம். அந்த பூவை கழுவிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது, உடம்பு சூட்டெல்லாம் தணிக்கும். இந்த செடி வீட்டில் வச்சுருக்கும் போது தினமும் காலையில் எழுந்து பார்க்கும்போது பூ பூத்திருக்கும் போது அதை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதனால் நம்ம வீட்டில் பூச்செடி வைக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய செடி இங்கேருந்து எடுத்துன்னு போயிடலாம். அப்போ நம்ம வீட்டில் ரோஜா தோட்டம் போட போகிறோம். ஆமாம் அக்கா, இந்த பூவை வந்து அரைச்சி பால் கூட மிக்ஸ் பண்ணி முகத்தில் போட்டு வச்சுக்கோங்க, முகம் நல்லா பளபளன்னு இருக்கும். ஓ, உன்னோட அழகின் ரகசியம் இதுதானா? ஆமாம், நாங்கள் சாமிக்கு வைக்கிறதுக்கு வாங்கிட்டு வருவோன்னா அதில் 4 பூ எடுத்து அரைச்சி பால் கூட கலந்து முகத்தில் போட்டுடுவேன். அப்புறம் முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்கு பாரு என் முகம். அதனால தான் மூஞ்சி பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பூக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. நம்ம வந்து பூ வந்து தலையில் அழகுக்காக தான் வைக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் ஒரு பூ வந்து ஒரு நோயை குணப்படுத்தும். நோயை குணப்படுத்துமா? அப்படின்னா எந்தெந்த பூ எந்தெந்த நோயை குணப்படுத்துது? என்னக்கா புது கதைலாம் சொல்கிறீங்க? என்னக்கா நீயே கதை விட்றியா? கதவு இல்லை, செம்பருத்தி பூ இருக்குது பார்த்தியா, சிகப்பு செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி. அதை நம்ம நல்ல மின்னு சாப்பிட்டோன்னு வச்சுக்கேன், அது வந்து இதயத்துக்கு நல்லது. அப்படியாக்கா? இதயத்துக்கு நல்லதா? ஆமாம், இப்போ பூவிலேருந்து தான் சென்ட்டுலாம் தயாரிக்கிறாங்க. ரோஜா பூலேருந்து, மல்லிப்பூலேருந்து, அந்த மாதிரி பூலேருந்து நமக்கு சென்ட்டு தயாரிக்கிறாங்க. அது எங்களுக்கே தெரியும். கனகாம்பரம் பார்த்துருக்கியா நீ? பார்த்துருக்கேன்க்கா. அதில் தான் வாசனையே வராது, அதனால நான் அதை வைக்கவே மாட்டேன். ஆனால் அந்த கனகாம்பரம் பூ வச்சா தலைவலிலாம் சரியாகுமா. இது எனக்கு தெரியாமல் போச்சு. சரி, இன்னைக்கு இந்த கதை போதும், வாங்க வீட்டுக்கு போகலாம். எப்பா இப்போயாவது விட்டுது. 2 செடி மட்டும் பிடிங்குங்கன்னு சொன்னேன், வீட்டில் எத்தனை நடலான்னு சொல்லிட்டு. இங்கே பேர் பாதி தோட்டத்தையே பிடிங்கி வந்து வச்சுருக்காங்க காரில். 2 செடி தானே சொன்னீங்க? அதான் ஆளுக்கு 2 செடி, 10 செடி பிடிங்கன்னு வந்திருக்கோம். ஆமாங்க்கா, வேணா எண்ணி பாருங்க. உங்களை இனிமேல் தோட்டத்துக்குலாம் கூப்பிட்டுன்னு போகிறதுக்கு ஆகாதுமா. ஏன்க்கா அப்படி சொல்கிறீங்க? தோட்டத்தையே பேத்துன்னு வந்துடுங்க. சரி விடுங்கக்கா. இந்த ரோஜா செடிக்கே நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்களே, டிக்கியில் கரும்பு பார்த்தீங்களா? அது கரும்பா? எனக்கு தெரியாமல் எப்போ கரும்பு வெட்டினீங்க? உங்களை முன்னாடி நடக்க சொல்லிட்டு நாங்கள் பின்னாடி வந்தோம் பார்த்தீங்களா, வெட்டி தான் எடுத்துன்னு வந்தோம். உங்கள் கண்ணிலேயே மண்ணை தூவிட்டேன் பார்த்தீங்களா? நல்ல வேலை தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க அங்கே யாரும் இல்லை. அங்கே யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவங்கள கட்டி வச்சு வச்சுருப்பாங்க. யாராவது கேட்டிருந்தாங்கன்னா லட்சியக்கா தான் அவங்க இடம், அவங்க தோட்டம் வெடிக்குங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் சொல்லிட்டு நாங்கள் வந்து நேர்ந்துருப்போம். ஏன் அவங்க என்ன கட்டி போட்டு அடிக்கிறதுக்கா? இப்போ தான் புரியுது உங்களுக்கு. உங்களை கூட்டின்னு போனதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நம்ம ரோஜா செடிக்கு என்ன பேர் வைக்கலாம்? யார் ரோஜா செடிக்கு நான் பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்ப்பா. என்ன பேருடி? சின்ன குட்டி. இது சின்ன குட்டின் ரோஜா செடிக்கு பேரா? ஆமாம் சார். அப்போது என் செடிக்கு வந்து நான் பெரிய குட்டின்னு வைக்க போகிறேன். சின்ன குட்டி பெரிய குட்டி நல்லா தான் இருக்குது. உமாக்கா உங்கள் செடிக்கு என்ன நாய்க்குட்டி வைக்க போகிறீங்களா பேர்? அது கூட நல்லா தான் இருக்கும். செடிக்கு பேர் வைக்கிறது நல்லா தான் இருக்கு. ஒழுங்காக நட்டு தினமும் தண்ணி ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா வளர நல்லா பூ பூக்கும். கொஞ்சம் உரமும் போடணும் அதுக்கு. உரம்னா அந்த மாட்டு சாணி அந்த மாதிரி தானக்கா சொல்கிறீங்க? ஆமாம் அதான். அப்புறம் ரோஜா செடிக்கு வந்து முட்டையோட ஓடு, இந்த டீ தூள் நம்ம வடிகட்டி போடுவோம் இல்லையா, வேஸ்டாக்கில் அதெல்லாம் போட்டுன்னு வச்சுக்க நல்லா பூ பூக்கும் நிறைய. இத்தனை நாள் இதெல்லாம் குப்பையில் போட்டுருந்தோம், இனிமேல் ரோஜா செடிக்கு போடுவோம், இப்போ நிறைய பூ பூக்கும்ல. ஆமாம், இந்த செடியை வச்சு எங்கள் வீடு ஃபுல்லாக நான் ரோஜா தோட்டத்தை ரெடி பண்ணிடுவேன். அப்புறம் அந்த பூவை பறித்து விற்பேன் எல்லாருக்கும். நல்லா பிளான் பண்ணேன். ஒரு செடியை நம்ம வச்சுட்டாலே அது நமக்கு காலகாலத்துக்கு பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து சீசனே கிடையாது, எப்பயுமே பூத்துனே தான் இருக்கும்.